இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் எங்களுக்கு சோதனை நீங்க தாங்க, எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மை தகுதியுள்ளவர்களாய் பார்க்க அவர் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். அதுக்காக அவர் தீங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் இப்படிலாம் இருந்தாலும் இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பார்த்தீங்களா, எங்களை சோதிச்சு பாருங்க அப்படின்ட்டான். எங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு சோதனையே செய்யக்கூடாது, வரக்கூடாது, யாரும் எங்களை சோதிச்சிடக்கூடாது அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்ட பிறகு உத்தமன் என்று விளங்கினாதான் ஜீவக்கு இடம். இந்த சோதனையை நம்ம விரும்பி என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனா இவங்க பாருங்க, ஒரு 10 நாள் எங்களை சோதித்துப்பார். ராஜ போஜனம், ராஜ அரண்மனையிலிருந்து வருகிற சகல விதமான பதார்த்தங்கள் அது எங்களுக்கு வேண்டாம். சாதாரணமான பருப்பு, கீரை, இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட் எங்களுக்கு போதும், ஆர்டினரி வாட்டர் எங்களுக்கு போதும். இந்த மாதிரி சொல்லி ஒரு டெஸ்ட்டுக்கு இவங்க ரெடி ஆகுறாங்க பாருங்க. தங்களை சோதனைக்கு அவர்கள் அர்ப்பணிக்கிறாங்க பாருங்க. அதனாலதான் கர்த்தர் இவர்களை எழுத்திலும் அறிவிலும் மற்ற எல்லாரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாக வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த உலகம் சோதனைய விரும்பல. ஆனா நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு என்ன சோதனை வந்தாலும் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு என்ன சோதனை வந்தாலும் உங்க நாமத்துக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். எனக்கு என்ன சோதனை வந்தாலும் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். எனக்கு என்ன சோதனை வந்தாலும் நான் எங்க இருந்தாலும் உடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன். எனக்கு என்ன சோதனை வந்தாலும் என் அடையாளம் கெட்டு போக நான் விட மாட்டேன். எனக்கு எத்தனை சோதனை நாள் வரட்டும், நான் அதுல நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சோதனையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவத்திற்கு நாம் வருவோம். எத்தனை சோதனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுவார். உங்களை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார். உங்க மூலமா தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நிச்சயமாக சோதனைகளை எதிர்கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருடைய நாமத்திற்காக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். தேவனே, இனி வரக்கூடிய நாட்கள் எத்தனை சோதனை வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடின்னு சொல்ற ஆயத்தமுள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அடையாளப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.